வைஷு, நீ எங்க போற? ப்ளீஸ் பெரியம்மா, என்ன தடுக்காதீங்க. இனிமேல் நான் இங்க இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் போறேன். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீ எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்க? என்னோட கனவை நிறைவேறாம எதுக்கு தடுத்த? ஏன் வைஷு? உனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். உண்மைதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன் கல்யாணம் பண்ணிக்கல சொல்லு. பெரியம்மா, நான் தப்பா எதுவும் செய்யல. நான் தியாகம் செஞ்சுதான் நினைச்சுக்காதீங்க. நான் செஞ்சது எல்லாமே என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் செஞ்சேன். தட்ஸ் ஆல். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம்னு நீங்க தானே சொன்னீங்க. சொல்லுங்க. இங்க பாருங்க பெரியம்மா, மகேஷ்க்கு தான் என் மேல நம்பிக்கையே இல்லையே. என் மேல அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம நான் ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்? வாட்ஸ் த பாயிண்ட்? பெரியம்மா, இந்த சம்பவத்தினால எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாரும் என்னையே குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மகேஷ் அவன் ஒரு முறை கூட நான் சொல்றத கேட்கவே இல்ல. கொஞ்சம் கேட்டான், ஆனா நம்பவே இல்ல. என் மேல நம்பிக்கையே இல்ல. எனக்கு புரியுது பெரியம்மா. நடந்ததை நினைச்சு நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். I'm really sorry பெரியம்மா. So sorry பெரியம்மா. நான் இது எல்லாமே இல்லம்மா, நீ எதுக்காக சாரி சொல்ற? நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லம்மா. எங்க பாரு, நீ ஒண்ணு இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. எந்த அம்மாவாவது தன்னோட பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போக அனுமதிப்பாளா என்ன? உனக்கு இன்னும் நாங்க கல்யாணம் கூட பண்ணி வைக்கல. என்னால உன்னை வெளியில அனுப்ப முடியாது. வைஷு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நீ என்னோட உயிர். என்னால உன்னை வெளியில அனுப்பவே முடியாது. அது மட்டும் இல்ல, நீ என்ன தப்பு பண்ணன்னு சொல்லு. இல்லம்மா, நான் என்னோட பொண்ணு எங்கேயும் போக விட மாட்டேன். புரிஞ்சுதா? விடவே மாட்டேன். அப்படி இப்படின்னு ஒரு வழியா இந்த கல்யாணம் எப்படியோ நடந்துடுச்சு. கடவுள் அருளால இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும். நிலைமை கொஞ்சம் சரியில்லைதான். பாவம், கல்யாணம் பண்ண அப்பத்துல இருந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. மாப்பிள்ளை எங்க போனான்னே தெரியல. மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையோ என்னவோ. எங்க என்ன பேசணும்னு இவங்களுக்குலாம் அறிவே இல்லக்கா. அக்கா, நம்ம மகேஷ் ரொம்ப வெக்கப்படுறாங்கக்கா. சரி வாங்க, நாமளே போய் கூட்டிட்டு வரலாம். நாங்க போய் கூட்டிட்டு வரோம். நான் என்ன நினைச்சு தெரியுமா? மகேஷ்க்கு என்ன ஆனாலும் சரி, என் மேல இருக்கிற நம்பிக்கை போகாதுன்னு நினைச்சேன். ஏன்னா உண்மையான காதலுக்கு அதுதான் அடையாளம். ஆனா அதுலயும் எனக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. உங்க மகேஷோட காதல் ரொம்ப பலகீனமா தான் இருந்தது. இன்னைக்கு மட்டும் இந்த சீடி கிடைக்காம இருந்திருந்தா ஜானுவும் மகேஷும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. அதோட மகேஷ் வாழ்க்கை ஃபுல்லா நான் ஏமாத்திட்டாவே நினைச்சிட்டு இருப்பான். ஜானு உங்களோட மருமகள் ஆயிட்டா. உங்க மகேஷுக்கு இதோட ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய மாட்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மகேஷ். நான் உன்னை எப்பவும் மன்னிக்க போறதில்ல வைஷு. இந்த கல்யாணத்தை எனக்கு செஞ்சு வச்சதால உன் வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம என்னோட வாழ்க்கையும் கெடுத்துட்ட. மகேஷ், என்னப்பா என்ன இதெல்லாம்? என்ன பண்ணி வச்சிருக்க? சரி வாப்பா, எல்லாரும் உனக்காக அங்க காத்துட்டு இருக்காங்க. எதுக்காக காத்துட்டு இருக்காங்க? நான் வரமாட்டேன்னு சொன்னேன்னு போய் சொல்லிடுங்க.
அவங்க கிட்ட போய் என்னோட வாழ்க்கையை கெட்டு குட்டிச்சவராயிடுச்சுன்னு சொல்லிடுங்க. என் வாழ்க்கையை கெடுத்ததுக்காக உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கத்து, இன்னும் நல்ல சத்தமா கத்து. வெளிய இருக்கிற பொம்பளைங்களுக்கு எல்லாம் கேக்குற மாதிரி கத்து. எல்லாரும் எங்களை குறை சொல்லட்டும். எல்லாரும் முன்னாடி ஏற்கனவே உங்க பெரியம்மா எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. பத்தலன்னு இப்ப உன் பங்குக்கு ஆரம்பிச்சிட்டியா? மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்களே சொல்லுங்க பெரிய மாமா, நான் என்ன பண்றது? கல்யாண மண்டபத்துல அவ்வளவு பெரிய அசிங்கத்தை நான் தாங்கிக்கிட்டேன்ல, அதோட வலி என்னன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு அந்த அசிங்கம் பத்தலன்னு இப்ப என் பையன் ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு சீதா. இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான். கேவலம் உன்னோட சுயநலத்துக்காக இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையுமே கெடுத்துட்ட. நான் உன்னை அப்படி வாயை மூடு, கத்தாத. ஏ, நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? பெரிய மாமா, நான் உண்மையதான் சொல்றேன். நான் இப்படி செஞ்சதெல்லாம் என் பையனோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். எல்லா அம்மாவும் இப்படிதான் செய்வாங்க. சாந்தி அக்கா, சாந்தி அக்கா மட்டும் என்ன பண்ணாங்க? எல்லாரும் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தல. வீட்டோட பெரிய மருமகளா அவங்க கடமை ரொம்ப நல்லா செஞ்சுட்டாங்க. மகேஷ், வெளியில வா. இல்ல இன்னும் வேற ஏதாவது நாடகம் நடத்த போறியா? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வந்திருக்கவங்க எல்லாம் திரும்ப போற வரைக்கும் தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாம இரு. அப்பதான் எங்களால நிம்மதியா மூச்சு விட முடியும். ஏ ரத்னா, ஏன் தான் நீ இப்படி கெஸ்ட் மாதிரி ஓரமா நின்னுட்டு இருக்கியோ தெரியல. நீ இந்த வீட்டு பொண்ணு தானே? இங்க வா. இங்க பாரு பிரியா, மோதிரத்தை தேடுறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ண மட்டும் பத்தாது, மாப்பிள்ளையும் வரணும். பொண்ணு மட்டும் தனியா மோதிரம் எடுத்து என்ன பிரயோஜனம்? இருங்க இருங்க, மாப்பிள்ளை வந்துருவாரு. கொஞ்சம் வெக்கப்படுறாரு, அவ்வளவுதான். கல்யாணம்னா இப்படிதான் இருக்கும். இப்படி எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். எல்லாரும் அதுக்கு தான் வந்திருக்காங்க. இங்க பாரு, கொஞ்சம் சிரிய, கொஞ்சம் சிரிப்பா. சரி, நான் டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த மோதிரத்தை நான் இதுக்குள்ள போட்டுடுறேன். அவங்க வந்து எடுக்கட்டும், சரியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வாழ்க்கை ஃபுல்லா யாரோட ராஜ்யம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிரும். மகேஷா இல்ல ஜானு அண்ணியா? சாரி, ஜானு. 1 2 3 ஸ்டார்ட். தேடுங்க. நான் இப்ப வந்துடுறேன். என்ன ஆச்சு, இன்னும் கிடைக்கலையா? சூப்பர்ப்பா. இங்க பாரு மகேஷ், இனிமே ஜானு தான் உன்னை வாழ்க்கை ஃபுல்லா ஆட்டி படைக்க போறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் தலைவலிய வரவழைச்சிட்டு
தைலத்தை நீ பூசிக்கிற. இந்த வீட்டோட பெரிய மருமகளே இப்படி இருந்தா மத்தவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? நீ என்ன ஒரு அம்மாவா சாந்தி? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பொண்ணு ரத்னாவுக்கு கல்யாணம் நடக்க போதுங்கிற நினைப்பு கூடவா இல்லாம போச்சு? அவளோட புகுந்த வீட்லயும் மத்தவங்களும் இத பார்த்து அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? சொல்லு. ரத்னாவுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிச்சியா? இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கணும்னு தோணலையா? அந்த பொண்ணு மேல இருந்த பாசத்துல நீ இவ்வளவு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திட்ட. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் உண்மைக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். அந்த உண்மை தோக்க கூடாதுன்னு நினைச்சேன். அது நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும்னு தான் நான் அப்படி பண்ணேன். வைஷு மேல எந்த தப்பும் இல்ல. அப்படி இருக்கும்போது மத்தவங்க பண்ண சதியால இவ ஏன் பாதிக்கப்படணும் சொல்லுங்க? ஒரு நல்ல பெரியம்மா தன்னோட தங்கச்சி பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக மத்த எல்லா உறவுகளையும் தூக்கி எறிஞ்சிட்டா. அப்ப நீங்களும் அவளோட பெரியப்பா தானே? அவளோட நிச்சயதார்த்தம், கல்யாணம் இதெல்லாம் ஏன் நீங்க எடுத்து செய்யணும்னு நினைச்சீங்க? ஏன்னா நீங்களும் உங்க மனசுல அவளை உங்களோட பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் எதை பத்தி யோசிக்காம அவளுக்கு செலவு பண்ணீங்க இல்ல? அப்படி இருக்கும்போது நான் அவகிட்ட பட்டு படாமலையும் எப்படி நடந்துக்க முடியும்? நாம எல்லாரும் இருந்தும் அவன் அனாதையா நிக்கணுமா? நீங்களே சொல்லுங்க. இதெல்லாத்தை விட பெரிய விஷயம் என்னன்னா, அவளும் மகேஷும் ஒருத்தர் உயிருக்குயிரா விரும்பி இருக்காங்க. சாந்தி, விஷயம் அது இல்ல. எங்களுக்கும் உனக்கும் எந்த உறவுமே இல்லையா? இந்த உறவுகளுக்கு எந்த முக்கியத்துவமே இல்லையா? இந்த உறவுகள் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்தே இருக்க மாட்டேன். சந்தோஷமா இருக்கு. சமத்திட்டு இந்த வீட்டுல என் மருமக காலடி எடுத்து வச்ச உடனே இந்த வீட்டோட பெரிய மருமக, நல்ல மருமக சாந்தி அக்காவுக்கு திட்டு மேல திட்டு விழுந்துட்டு இருக்கு. அக்கா பாவம் தான். இந்த கல்யாணத்தை அவங்க நிறுத்த ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா தோத்துட்டாங்க. என்ன கேட்டா அக்காவுக்கு இன்னும் நல்ல திட்டு விழணும். ஆனா சங்கீதா, என் மகேஷோட மனசதான் கெடுத்து வச்சுட்டாங்களே. அவனுக்கு பெரியம்மா மேல ரொம்ப மரியாதை. அக்கா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நம்ம ஜானு இருக்கால, அவ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. வா மகேஷ், வா. இங்க பாரு மகேஷ், நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு இன்னையில இருந்து ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிங்க. அதுதான் புத்திசாலித்தனம். ஜானு, நீ ஒண்ணு என் ஃப்ரெண்ட் இல்ல ஜானு. வைஃப்னா ஃப்ரெண்ட் தான், லைஃப் லாங் ஃப்ரெண்ட். அப்படி இருந்திருந்தா நீ வைஷுவோட பேச்ச கேட்டிருக்கவே மாட்ட. நல்ல வேலை, சீதா ஆன்ட்டி நடத்தின டிராமால நானும் இருக்கேன்னு மகேஷ்க்கு தெரியல. அப்படி இருந்திருந்தா எல்லா உண்மையும் அப்பவே வந்து என்கிட்ட சொல்லியிருப்ப. நான் என்ன பண்றது மகேஷ், காதலுக்கு கண்ணு இல்லைன்னு எல்லாரும் சும்மாவா சொன்னாங்க? அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் மனசார உங்களையே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா I love you. I really love you. இப்பதான் நம்ம ஹாப்பிலி மேரிட் கப்பல் ஆச்சே. நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்.
எனக்கு தெரியல ஜானு. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கும்னு எனக்கு தோணல. சந்தோஷம் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல ஜானு. அதெல்லாம் போகட்டும். இப்ப இருக்கிற நிலைமையில என்னால உன்னை நிச்சயமா சந்தோஷமா வச்சுக்க முடியாது ஜானு. இந்த வைஷ்ணவி மட்டும் என் கையில கிடைச்சா மகேஷ் அவ அடியோட மறக்கிற அளவுக்கு அவளை நான் ஒரு வழி பண்ணிடுவேன். அவளை மட்டும் நான் உண்டு இல்லைன்னு பண்ணல, என்னோட பேரு ஜானு இல்ல. இங்க பாருங்க மகேஷ், நீங்க என்னை விட்டு எவ்வளவு தூரம் போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் அந்த வைஷ்ணவி அழ வைக்க போறேன். கடவுளே, ஐ நோ தட் நடந்தது எல்லாத்தையுமே மாத்த முடியாது. அது மாறணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல. ஆனா இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு தைரியம் கொடு. இனிமேல் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சோ ப்ளீஸ் கூடவே இருந்து எனக்கு உதவி செய்யுங்க. ரத்னா, மிஸ் ஸ்லீப்பிங் பியூட்டி, எழுந்திரி. காலேஜுக்கு போற ஐடியா இல்லையா? இன்னும் விஷாலோட கனவு முடியலையா? எழுந்திரு எழுந்திரு. ரத்னா எழுந்திரு, காலேஜுக்கு போக வேண்டாமா? இரு வைஷு, இன்னும் 5 நிமிஷம். முடியாது, எழுந்திரு. வைஷு ப்ளீஸ், போர்வை எடுக்காத. ஏற்கனவே எனக்கு ரொம்ப குளிருது. குளிர் அடிக்குதோ இல்லையோ, நீ உடனே இங்க இருந்து எழுந்துச்சுதான் ஆகணும். எழுந்திரு எழுந்திரு எழுந்திரு. Get up, get up, get up, come on. Good morning. இந்த வைஷு இருக்காளே. Good morning பெரியம்மா. குட் மார்னிங் வைஷு. டீ குடிக்கிறியா? கம்ம கம்மன்னு இஞ்சி வாசனை வருது. இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ்ல என்ன கட்ட போறீங்க? ஓ வாவ், பூண்டு சட்னியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பெரியம்மா? அம்மா இதை அடிக்கடி செய்வாங்க. விண்டர்ல குளிர்காலத்துல இந்த தோசையோட சட்னி தொட்டு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த பொண்ணு எவ்வளவு தைரியமானவளா இருக்கா. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஒண்ணு இப்ப சாப்பிடுறதுக்கு இல்ல. சரி தள்ளு, நான் உனக்கும் ரத்னாக்கும் டிஃபன் பாக்ஸ் காட்டணும். பரவாயில்ல விடுங்க பெரியம்மா, நானே பேக் பண்ணிக்கிறேன். இந்த டீ பாத்திரம் எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப அது எதுக்கு தேடுற? நான் எல்லாருக்கும் டீ போட்டு வச்சுட்டேன். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம்க்கா. எதுக்காக இப்படி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் நம்பவே கூடாது. முதல்ல இப்படி எல்லாம் நடிக்கிறது நிறுத்துங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நல்ல எண்ணம் இருந்திருந்தா இவ்வளவு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திருக்க மாட்டீங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கூடவா நீங்க யோசிக்கல? வைஷு,
இந்தாம்மா, எல்லாருக்கும் கொண்டு போய் கொடு. எல்லாருக்கும் டீ குடுக்கணும்னு நினைச்சேனா இந்த வீட்டுக்கு புதுசா ஜானுவும் வந்திருக்கா, அத மறந்துடாத.